ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோல நாம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் அப்படின்ற டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரம்பத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பிளேன் அப்படின்னா என்ன அப்படின்றது டெஃபினிஷன் இங்க கொடுத்துருக்கு. பிளேன் ஃபிகர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா பிளேன் சர்ஃபேசஸ். அதுக்கு ரெண்டு பரிமாணம் தான் இருக்கும், 2 டைமென்ஷன்ஸ். ஒன்று வந்து லென்த், நீளம், மேலும் பிரெத், அகலம். ஒரு பிளேன் சர்ஃபேஸ்க்கு திக்னஸ், கனம் கிடையாது. பிளேன் சர்ஃபேஸ் உதாரணம் வந்து ஒரு முக்கோணம், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், சதுரம், ரெக்டாங்கிள், செவ்வகம், ஒரு பென்டகன், ஐங்கோணம், ஹெக்ஸகன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட், அதாவது பிளேன் சர்ஃபேஸ், பிளேன் சர்ஃபேஸோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் வரையும். ஒரு சில நேரத்தில் சைடு வியூவும் வரைய தேவை இருக்கலாம். தமிழில் பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்றது சமதள பரப்பு. இதோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ வரையணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட், இந்த சமதள பரப்பை விபி, ஹெச்பி இதை பொறுத்து நாம எப்படி நிலை நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்றது தெரியணும். அதை சொல்றதுதான் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் பிளேன்ஸ். அந்த டைப்ஸ் ஆஃப் பிளேன்ஸ் வந்து 4 வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து பெர்பெண்டிகுலர் டு போத் த ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ், அதாவது 2 ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ். ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ்ன்றது ஹெச்பி, விபி, அந்த ரெண்டுக்குமே செங்குத்து, பெர்பெண்டிகுலரா இருக்கும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஒன் ரெஃபரன்ஸ் பிளேன் அண்ட் parallel டு த அதர். ஒரு பிளேனுக்கு செங்குத்தா இருக்கும், இன்னொன்னுக்கு வந்து இணையா இருக்கும், parallel. மூணாவது கண்டிஷன் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஒன் ரெஃபரன்ஸ் பிளேன் அண்ட் இன்க்ளைன் டு த அதர். அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு செங்குத்தா இருக்கும், இன்னொன்னுக்கு வந்து ஒரு கோணத்துல இன்க்ளைன்டு, சாய்வா இருக்கும். நாலாவது வந்து இன்க்ளைன்டு டு போத் ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ், அதாவது 2 ரெஃபரன்ஸ் பிளேன் ஹெச்பி, விபி ரெண்டுக்குமே வந்து அது சாய்வா ஒரு கோணத்துல இருக்கும். மொத 3 பிளேன்ஸையுமே நம்ம எப்படி குறியிடுறோம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் பிளேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கடைசி இதற்கு வந்து ஆப்ளிக் அப்படின்றது சொல்றோம். இப்போ இந்த 4 இதை பத்தி ஒரு விளக்கப்படம் பார்க்கலாம். இந்த படம் கண்டிஷன் 1, பெர்பெண்டிகுலர் டு போத் ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இங்க உதாரணத்துக்கு ஒரு முக்கோண சமதள பரப்பு காமிச்சிருக்கு. இந்த முக்கோண சமதள பரப்பு விபிக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கு, ஹெச்பிக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. ரெண்டாவது படத்துல அதே முக்கோண பரப்பளவு ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு, ஆனா இப்போ விபிக்கு இணையா இருக்கு, பேரலா இருக்கு. மூணாவதுல அதே முக்கோண சமதள பரப்பு ஹெச்பிக்கு செங்குத்தா இருக்கு, விபிக்கு இன்க்ளைண்டா ஒரு கோணத்துல. இந்த 4வது பார்க்கறதுக்கு முன்னாடி
ஏற்கனவே உள்ள இந்த 3 கண்டிஷனுக்கும் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கண்டிஷன்ல ஃப்ரண்ட் வியூவும் சரி, டாப் வியூவும் சரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் தெரியும். ஏன் அப்படின்னா 2 சர்ஃபேஸ்க்குமே அதாவது 2 ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ்க்குமே முக்கோணம் வந்து செங்குத்தா இருக்கு. ஒரு பிளேன் சர்ஃபேஸ்க்கு திக்னஸ் கனம் கிடையாது. அதனால ஒரு லைனா தெரியுது. அதோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ. 2வது கேஸ்ல ஃப்ரண்ட் வியூல முக்கோணம் தெரியும். டாப் வியூல லைன் தெரியும். டாப் வியூல ஏன் லைன் தெரியுது அப்படின்னா, அது வந்து இன்னும் ஹெச்பிக்கு செங்குத்தா இருக்கு. ஃப்ரண்ட் வியூல தெரியக்கூடிய முக்கோணம் வந்து ட்ரூ ஷேப் அண்ட் சைஸ். உண்மையான வடிவம், உண்மையான அளவுல தெரியும். ஏன் ட்ரூ ஷேப் அண்ட் சைஸ் தெரியுது அப்படின்னா, இந்த முக்கோணம் வந்து விபிக்கு இணையா இருக்கு. அதாவது பேரலலா இருக்கு. அதனால ட்ரூ ஷேப் தெரியும் நமக்கு. அண்ட் சைஸ். 3வது கேஸ்ல டாப் வியூ ஒரு லைன் தான் தெரியும். ஏன்னா அது பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதே நேரத்துல இந்த சர்ஃபேஸ் வந்து விபிக்கு சாய்வா இருக்கிறதுனால, அந்த லைன் வந்து ஒரு சாய்வா தெரியும். விபிக்கு ஒரு சாய்வா தெரியும். ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு முக்கோணம் தான் தெரியும். ஆனா ட்ரூ ஷேப், சைஸ் தெரியாது. ட்ரூ ஷேப், சைஸ் அப்படின்றது இந்த கேப்பிட்டல் ஏபிசி அப்படின்றது சமபக்க முக்கோணம். எல்லா பக்கமும் ஈக்குவல். அதாவது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஆனால் நமக்கு இங்க வியூவா தெரியுது, ஃப்ரண்ட் வியூவா தெரிகிறது வந்து சமபக்க முக்கோணம் கிடையாது. அதே நேரத்துல அதோட அளவுகளும் மாறிடுது. முக்கியமா இந்த அகலம். ஏன் அப்படின்னா, இந்த பிளேன் வந்து விபிக்கு சாய்வா இருக்கு, இன்க்ளைன்டா இருக்கு. அதனால அதோட ட்ரூ ஷேப், சைஸ் தெரியாது. இப்ப இந்த 3 படத்துக்கும் நல்லா வித்தியாசப்படுத்தி பாருங்க. படத்துல டாப் வியூ ஒரு லைன் தான். அது விபிக்கு செங்குத்தா இருக்கு. ஏன்னா பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி. இந்த 2வது படத்துல டாப் வியூ ஏபிசி ஒரு லைன் தான். ஆனா அது விபிக்கு இணையா இருக்கு. எதனால அப்படின்னா, அது வந்து விபிக்கு பேரலலா இருக்கு, இணை. இங்க வந்து டாப் வியூ ஏபிசி லைன் வந்து விபிக்கு ஒரு கோணத்துல இருக்கு. ஏன்னா இந்த பிளேன் வந்து இன்க்ளைன்டு டு விபி. இப்போ இதுல இந்த 2வது படத்துல இந்த பிளேன் வந்து செங்குத்தா இருக்கு. ஏபிசின்றது செங்குத்தா இருக்கு. இதே இது படுக்க வசத்துல வச்சிட்டோம் அப்படின்னம்னா, அது விபிக்கு பெர்பெண்டிகுலர் பேரலல் டு ஹெச்பின்னு மாறிடும். அப்போ ஃப்ரண்ட் வியூல லைன் தெரியும், டாப் வியூல முக்கோணம் தெரியும். இப்ப இந்த கடைசி கண்டிஷன் இன்க்ளைன் டு போத் ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏபிசி வந்து 2 பிளேனுக்குமே சாய்வா இருக்கு. அப்ப ஃப்ரண்ட் வியூவும் சரி, டாப் வியூவும் சரி, ட்ரூ ஷேப், சைஸ் நமக்கு தெரியாது. இப்ப டாப் வியூ வந்து ஒரு முக்கோணம் தான் தெரியுது. ஆனா அதோட அளவு, அதோட வடிவம் இது எல்லாமே வந்து இந்த உண்மையான முக்கோணம் கேப்பிட்டல் ஏபிசில இருந்து மாறுபட்டு இருக்குது. அதனால அது ட்ரூ ஷேப், சைஸ் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூவும் கிடையாது. எதனால அப்படின்னா இந்த பிளேன் வந்து 2 ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் ஹெச்பி, விபி 2க்குமே வந்து சாய்வா இன்க்ளைன்டா இருக்கு. அடுத்து ட்ரேசஸ் ஆஃப் பிளேன்ஸ்ன்னு இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எ லைன் அப்டைன்ட் வேர் த பிளேன் சர்ஃபேஸ் மீட்ஸ் த ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் எக்ஸ்டெண்டட் இஃப் நெசசரி. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் அப்படின்றது விபி, ஹெச்பி. இப்போ ஒரு பிளேன் சர்ஃபேஸை நீட்டிக்கிட்டே போறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம்னா அது போய் விபிலையோ இல்லை ஹெச்பிலையோ ஊடுருவி போகும்போது இன்டர்செக்ட் ஆகி போறது வந்து ஒரு நேர் கோடா தான் தெரியும். அதுதான் ட்ரேஸ். எ லைன் ஒரு கோடு. லைன் அப்படின்றது ஒரு கோடு. ஸோ ஒரு சமதள பரப்பை நீட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னம்னா, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னம்னா அது விபிலையோ ஹெச்பிலையோ போய் இன்டர்செக்ட் ஆகும், ஊடுருவும். அந்த ஊடுருவக்கூடியது வந்து ஒரு லைனா தான் தெரியும். அதுதான் வந்து ட்ரேஸ். சில நேரம் ட்ரேஸே இருக்காது, நோ ட்ரேஸ். If the plane surface is parallel to that particular reference planes.
ஸோ குடுத்திருக்கக்கூடிய சமதள பரப்பு வந்து எந்த ரெஃபரன்ஸ் பிளேன்க்கு இணையா இருக்கோ, பேரலலா இருக்கோ, அந்த பிளேன்ல நமக்கு ட்ரேஸ் கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு விபிக்கு பேரலல் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னம்னா, விபில போய் அது இன்டர்செக்ட்டே ஆகாது. அப்ப விபில வந்து நமக்கு ட்ரேஸ் இருக்காது. ஸோ விபில கிடைக்கக்கூடியது வெர்டிகல் ட்ரேஸ், ஹெச்பில கிடைக்கக்கூடியது ஹாரிசான்டல் ட்ரேஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் பிளேன்ஸ் 4 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 4மே வந்து வேற வேற பொசிஷன்ஸ். அதுல ஒரு கண்டிஷன், அதாவது எ பிளேன் சர்ஃபேஸ் parallel to one reference plane and perpendicular to the other அப்படின்ற கண்டிஷனுக்கு ஒரு உதாரணம், ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அந்த கொடுத்திருக்கிற கண்டிஷனுக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ நம்ம வரைவோம். இங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, a hexagonal plane of side 25 mm has its surface parallel to and 20 mm above the HP. Draw its projections when a side is parallel to VP. ஸோ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பொருள் வந்து ஹெக்ஸகனல் பிளேன். நமக்கு தெரியும் ஹெக்ஸகன் அப்படின்னா 6 பக்கம் இருக்கும். நாம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ல படிக்கக்கூடியது எல்லாமே ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ரெகுலர் பிளேன் சர்ஃபேஸ். ரெகுலர் அப்படின்னா ஹெக்ஸகனோட 6 பக்கமும் ஒரே அளவு தான் இருக்கும், வெவ்வேறு அளவுல இருக்காது. அதான் ரெகுலர் ஹெக்ஸகன். அந்த ஹெக்ஸகனோட ஒரு பக்கத்தோட அளவு வந்து 25 mm. அதோட சர்ஃபேஸ் பரப்பு parallel to the HP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. parallel to the HP ஹரிசாண்டல் பிளேனுக்கு இணையா இருக்கு, படுக்க வசத்துல இருக்கு. அதே நேரத்துல 20 mm above HP, அதாவது HPல இருந்து 20 mm உயரத்துல இருக்குது. இந்த கண்டிஷன்ல draw its projections when a side is parallel to VP. ஒரு புதுசா ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. when a side is parallel to VP, அந்த 6 பக்கம் ஹெக்ஸகன்ல 6 பக்கத்துல ஒரு பக்கம் வந்து விபிக்கு இணையா இருக்கு. அப்போ கொடுத்திருக்கக்கூடிய பொசிஷனை நாம விசுவலைஸ் பண்ணணும். மனசுக்குள்ளே அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும், விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க ஒரு சின்ன விளக்கப்படம். ஸோ விபி ஹெச்பி 2 ரெஃபரன்ஸ் பிளேன் இருக்குது. கொடுத்துருக்கிற வந்து ஹெக்ஸகன் வந்து ஹெச்பிக்கு இணையா parallel to ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஹெக்ஸகன் இந்த மாதிரி இருக்கு. ஹெச்பில இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்னா 20. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஹெக்ஸகன்ல வந்து மொத்தம் 6 கார்னர் பாயிண்ட். 1, 2, 3, 4, 5, 6. 6 மூலை இருக்குது. இந்த 6 பாயிண்ட்டுமே ஹெச்பில இருந்து சம தூரத்துல, அதாவது 20 mmல இருக்கும். அப்படி இருந்தா தான் அது வந்து ஹெச்பிக்கு பேரலல். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இன்னொன்னு கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பெர்பெண்டிகுலர் டு விபி அப்படின்னு எங்கேயுமே கொடுக்கல. ஆனால் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே, பொருளுமே, அதாவது பிளேன் சர்ஃபேஸ் ஹெச்பிக்கு பேரலல், அதாவது இணையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விபிக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ
இந்த ஹெக்ஸகனை ஏன் இப்படி வரையணும்? மாத்தி வரையலாம் இல்லையா? இந்த மாரி வரையலாம். இப்ப 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய சிவப்பு கலர் ஹெக்ஸகன்ல இந்த கோடு விபிக்கு பேரலலா இருக்கு. அதே மாரி இந்த கோடு விபிக்கு பேரலலா இருக்கு. ஆனால் இப்ப 2வதா இருக்கக்கூடிய ஹெக்ஸகன்ல இந்த திக் பிளாக் கலர் அது 2மே வந்து விபிக்கு சாய்வா இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய கோடு வந்து விபிக்கு செங்குத்தா இருக்கு. ப்ராப்ளத்துல என்ன குடுத்திருக்கு அப்படின்னா, draw its projections when a side is parallel to VP. ஒரு பக்கம் parallel இருக்கு. நமக்கு இங்க இந்த பக்கம் parallel இருக்குது. அதாவது சிவப்பு கலர்ல வரைஞ்சது. இதுவுமே parallel இருக்கு. 2 இருக்குது. அத பத்தி ஒண்ணும் இல்ல. நம்ம குடுத்திருக்க கண்டிஷன் என்னது? ஒரு சைடு parallel. இந்த இருக்கு. இந்த சைடு parallel இல்ல இந்த சைடு parallel. பட் இந்த 2வது ஹெக்ஸகன் ப்ளூ கலர் லைன் இருக்கிறத வரைஞ்சோம் அப்படின்னோம்னா, கம்ப்ளீட்டா தப்பு. ஏன் அப்படின்னா, அதுல எந்த பக்கமுமே வந்து எந்த சைடுமே வந்து விபிக்கு இணையா பேரலலா இல்ல. இப்ப கரெக்ட்டான பொசிஷன நம்ம இப்படி விசுவலைஸ் பண்ணணும். மனசுக்குள்ள நம்மள விவரிச்சுக்கணும். இப்படித்தான் இருக்கு அப்படின்றத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த ப்ளூ கலர் ஹெக்ஸகன் படி வரைஞ்சிட்டோம் அப்படின்னம்னா, அது கம்ப்ளீட்டா தப்பு. 0 மார்க் கிடைக்கும். ஸோ இந்த பொசிஷனுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சிம்பிள் பொசிஷன். அது கரெக்ட்டான பொசிஷன் என்ன அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம உருவத்த வந்து அவங்க குடுத்திருக்க கண்டிஷனுக்கு எப்படி இருக்குன்றத விசுவலைஸ் பண்ணணும். சரி. இப்போ குடுத்திருக்கக்கூடிய பொருள குடுத்திருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு ஏத்த மாரி நம்ம விசுவலைஸ் பண்ணிட்டோம். இதோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ எப்படி வரையறது? அதுதான் நமக்கு அடுத்தது. ஸோ இந்த சிவப்பு கலர் ஹெக்ஸாகன் தான் நமக்கு கரெக்ட். இப்ப எப்படி வரையலான்றத பார்க்கலாம். இதோட டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட்ல வந்து நம்ம ப்ரொஜெக்டார் வரையிறோம். எதுவரைக்கி? ஹெச்பிஎம் மீட் பண்ற வரைக்கி. எல்லா லைனுமே 20 உயரம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து இணையா இருக்கு. அப்ப 6 பாயிண்ட்டுமே வந்து ஹெச்பில இருந்து 20 உயரத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா, இங்க ப்ராப்ளத்த குடுத்திருக்கு. இப்ப இந்த எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஹெக்ஸாகன் கிடைக்கும். அப்ப டாப் வியூல நமக்கு ஹெக்ஸாகன் கிடைக்கும். ஃப்ரண்ட் வியூ என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் ப்ரொஜெக்டார்ஸ் விபிக்கு வரையணும். ஸோ ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட்ல இருந்து வரையணும். இந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து வரையும்போது, அதுக்கு எதிர் பக்கத்துல இருக்கக்கூடிய கார்னர் பாயிண்ட் வழியாவே போகும். எல்லாமே விபில போய் மீட் ஆகும். மீட் ஆகுறத இணைச்சோம் அப்படின்னம்னா, நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன். ஸோ டாப் வியூ ஹெக்ஸாகன், ஃப்ரண்ட் வியூ ஸ்ட்ரெய்ட் லைன். நம்ம வரைய வேண்டியது ஃப்ரண்ட் வியூல ஒரு லைனும், டாப் வியூல ஹெக்ஸாகனும் வரையணும். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, சரி எத வரையறது? எப்பவுமே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ், இல்ல லைன்ஸ், இல்லன்னா சாலிட்ஸ்ல ட்ரூ லென்த் தெரிஞ்சிருந்தா ட்ரூ ஷேப் அண்ட் சைஸ் என்ன இருக்கோ அதத்தான் வரையணும். ஏன்னா குடுத்திருக்கிற டேட்டா வச்சு நம்மளால அதுதான் வரைய முடியும். இப்ப இந்த லைனோட நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, அந்த நயலோட நீளம் என்னன்றது ப்ராப்ளத்துல குடுக்கல. ஆனால் இந்த ஹெக்ஸாகனோட ஒரு பக்கம் வந்து 25 மில்லிமீட்டர் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இங்க ப்ராப்ளத்துல குடுத்திருக்கு. அத வச்சு நாம இந்த ஹெக்ஸாகன டாப் வியூல வரைஞ்சிரலாம். ஏன்னா அதோட ஒரு பக்கம் வந்து 25ன்னு குடுத்தாச்சு. அத வச்சு வரைஞ்சிடலாம். ஆனா ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அதோட நீளம் என்ன அப்படின்றது குடுக்கல. ஸோ அப்போ நம்ம டாப் வியூ தான் ஃபர்ஸ்ட்டு வரையணும். இப்போ ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அதாவது இந்த கார்னர் பாயிண்ட். இந்த கார்னர் பாயிண்டோட ஃப்ரண்ட் வியூ இந்த இருக்குது. இந்த கார்னர் பாயிண்டோட டாப் வியூ இங்க இருக்குது. இது 2மே லையிங் ஆன் த சேம் ப்ரொஜெக்டார். ஒரே ப்ரொஜெக்டார்ல எப்படி நமக்கு வந்து நிக்குது. கான்செப்ட். ஸோ இது ஒரு ப்ரொஜெக்டார், இது ஒரு ப்ரொஜெக்டார்.
இப்போ நம்ம இதோட ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். போன ஸ்லைடில் வரைஞ்ச படத்தை இங்கே காமிச்சிருக்கு விளக்கத்துக்காக. இப்போ நமக்கு டாப் வியூவில் இந்த ஹெக்ஸகன் இருக்குல்லையே, அது இப்படி இருக்கணும். இந்த ஹெக்ஸகனை நம்ம எப்படி வரையணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இங்கே இருக்கு. இந்த ஹெக்ஸகனல் பிளேன் சைடு 25 mm கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த 25 mm காம்பஸில் எடுத்துட்டு காம்பஸில் ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வட்டம் வந்து வரைஞ்சிடணும். தின் சர்க்கிள் 2H பென்சில் வச்சு வரேன். அடுத்து அந்த வட்டத்தோட மையப்பகுதியில இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், அதாவது சென்டர் பாயிண்ட் மையத்து வழியா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிடும். வரைஞ்சிட்டு 25 mm ஏற்கனவே காம்பஸ்ல ரேடியஸ் எடுத்துக்கிறோம். அதே 25 வச்சு ரேடியஸ் வச்சு இந்த பாயிண்ட், இந்த மையப்புள்ளி வழியா போகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இடது பக்கம் வட்டத்துல ஒரு இடத்துல வெட்டும். அந்த பாயிண்ட்டை மையமா வச்சு மேல ஒரு ஆர்க்கு இங்க, ஸோ அதை ஆர்க்கு கட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் இணைக்கணும் ஸ்கேல் வச்சு. அதுக்கடுத்து இதே மையமா வச்சு இந்த கீழ்ப்பக்கம் வட்டத்துக்கு கீழ்ப்பக்கம் ஒரு ஆர்க், கீழ்ப்பக்கம் ஆர்க் வெட்டிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த ஆர்க்கையும் இணைக்கணும். இதே மாதிரி இந்த காம்பஸை எதிர்த்த பக்கம் இந்த சென்டருக்கு கொண்டு வந்து அதே ப்ராசஸ் ஆர்க்கு கட் பண்ணி லைன் இணைக்கணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் ஆர்க் வெட்டி இணைக்கணும். இப்போ இந்த லைன் சேர்க்கிறோம் மேல. ஸோ இப்படிதான் நம்ம ஹெக்ஸகன் வரையணும். இந்த சர்க்கிளோட ரேடியஸ், அதாவது ஆரம் கொடுத்துருக்கக்கூடிய ஹெக்ஸகனோட சைடு ஆர்க் வெட்டுறது இந்த பாயிண்ட் வச்சு மேலே கீழையும், இந்த பாயிண்ட் வச்சு மேலே கீழையும், அதோட ரேடியஸும் 25. சரி, இப்போ ஹெக்ஸகன் வரைகிறது எப்படின்னு பார்த்தாச்சு. இதை நம்ம டிராயிங் ஷீட்டில் எப்படி வரைய போகிறோம்? டிராயிங் ஷீட்டில் வெறும் XY லைன், அதுக்கு மேலே ஃப்ரண்ட் வியூ, அது கீழே டாப் வியூ, அது மட்டும்தான் இருக்கணும். அது எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் XY லைன் வரைஞ்சிருங்க. இந்த ஹெக்ஸகன் எப்படி வரைய சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த XY லைனுக்கு கீழே ஒரு டிஸ்டன்ஸ், கன்வீனியன்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ஹெக்ஸகன் வரைஞ்ச பிறகு இந்த XY லைன்ல ஒட்டக்கூடாது, இல்லை XY லைனுக்கு மேலே போயிருக்கூடாது. எக்ஸ் லைனை விட்டு கொஞ்சம் கீழே இருக்கணும். அது மாதிரி ஒரு ஆர்பிட்ரியா தோராயமா ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு ஹெக்ஸகனை வரைச்சு. இப்போ இந்த ஹெக்ஸகன் வந்து நமக்கு ஃபைனல் ரிக்வயர்டு வியூ, அதாவது ஃபைனல் டாப் வியூ. அப்போ அந்த ஹெக்ஸகன் மட்டும் திக்காக இருக்குது. ஸோ இந்த திக் லைன் வந்து ஹெச் பென்சிலை வச்சு வரையணும். இந்த சர்க்கிள் ஆர்க் இங்கே காமிக்கல, நீங்கள் ஆர்க் கட் பண்ணுவீங்க. அது இந்த ஹரிசாண்டல் லைன் இது எல்லாமே வந்து தின்னாக இருக்குது. அது 2H பென்சில் வச்சு வரையும். இப்போ இதோட கார்னர் பாயிண்ட்ஸ் ABCDEF அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம். மொத்தம் 6 பாயிண்ட். ஸோ இதை ABCDEFன்னு பண்ணியாச்சு. இது இப்படி தான் கொடுக்கணும், இல்லை ஏ இங்கே ஆரம்பிக்கலாம், இல்லை இங்கே ஆரம்பிக்கலாம், எங்கனாலும் ஆரம்பிக்கலாம். இது ஆன்டி கிளாக் வைஸாக போகுது, கிளாக் வைஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். எப்படினாலும் நம்பரிங் கொடுத்துக்கலாம், லெட்டரிங்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது இதோட ஃப்ரண்ட் வியூ 20 mm தாண்டி இந்த பாயிண்ட் ஏஓ அங்கே ஃப்ரண்ட் வியூவில் இருக்க போகுது. அதே மாதிரி B 20 mm தாண்டி இருக்கும், C 20 mm தாண்டி இருக்கும், D 20 mm தாண்டி இருக்கும், E சிலேருந்து போகக்கூடிய அதே லைனில் இருக்குது, F பிலேருந்து வரக்கூடிய அதே லைனில் இருக்குது. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். இப்போ அந்த ஃப்ரண்ட் வியூவில் பாயிண்ட்ஸ் குறிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் நம்ம A' B' குறிப்போம். இந்த ஏக்கு நேராக உள்ளது A', பிக்கு நேராக உள்ளது B', சிக்கு நேராக உள்ளது C', டிக்கு நேராக உள்ளது D',
க்கு நேரா உள்ளது இ டேஷ், அதாவது சி டேஷும் இ டேஷும் ஒரே இடத்துல கிடைக்கும். எஃப்க்கு நேரா உள்ளது எஃப் டேஷ், அதாவது பி டேஷும் எஃப் டேஷும் ஒரே பாயிண்ட்ல கிடைக்கும். இப்போ இதில் ஒரு வித்தியாசத்தை நோட் பண்ணோம் அப்படின்னா எஃப் டேஷ் இ டேஷ் ரெண்டும் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த டைரக்ஷனை தான் பார்த்து வரைவோம். இந்த டைரக்ஷனில் பார்த்து வரையும் போது நமக்கு இந்த பாயிண்ட் கண்ணுக்கு தெரியும், இந்த பாயிண்ட் கண்ணுக்கு தெரியும். பட் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து இந்த முன்னாடி உள்ள பாயிண்ட்டுக்கு நேர் பின்னாடி இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் இது வந்து தெரியும். ஸோ இந்த தெரியாத பாயிண்ட் வந்து நமக்கு இன்விசிபிள். அப்போ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இது வந்து இன்விசிபிள் பாயிண்ட். ஸோ இன்விசிபிள் பாயிண்ட்டை நம்ம எப்படி குறியீடு செய்யணும் அப்படின்னா ஒரு பிராக்கெட்டுக்குள்ள காமிக்கணும். இதுதான் இன்ஜினியரிங் டிராயிங்கோட பிரின்சிபல். சரி, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம எல்லாமே வரைஞ்சி முடிச்சாச்சு. இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம டிராயிங் ஷீட்டில் வரைகிறதுக்கு இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஜஸ்ட் இந்த படம் மட்டும் வரைஞ்சாலே போதும். இது மட்டும் வரைஞ்சாலே போதும். எதுக்காக அப்படின்னா இது வந்து உங்களுக்கு விளக்கத்துக்காக கொடுத்துருக்கு. டிராயிங் ஷீட்டில் இது மட்டும். இப்போ இதில் ஒன்று மட்டும் பாக்கி இருக்குது. இந்த ஹெக்ஸகனோட சைடு டைமென்ஷன் 25 mm அப்படின்றத இங்கே காமிக்கலை, அதை காமிக்கணும். அதை காமிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ். இன்னொரு ப்ராப்ளம் அதே கண்டிஷன், அதாவது parallel to HP perpendicular to VP அப்படின்ற கண்டிஷன் பார்ப்போம். ஆனால் ஆப்ஜெக்ட் வேற. இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா a circular plane of diameter 60 mm has its center 20 mm above the HP and 35 mm in front of the VP. The surface of the plane is parallel to HP. Draw its projections. ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேன் அப்படின்னா அந்த சமதள பரப்பு வந்து parallel to HP, ஹெச்பிக்கு இணையாக இருக்குது. ஹெச்பிக்கு இணையாக இருக்கும்போது கண்டிப்பாக அது விபிக்கு செங்குத்தாக தான் இருக்கும். இப்போ என்ன சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்குலர் பிளேன், அதாவது வட்ட வடிவத்திலான ஒரு பிளேன் சர்ஃபேஸ், சமதள பரப்பு. அதோட விட்டம், அதாவது டயாமீட்டர் 60 mm. அதோட மையப்புள்ளி சென்டர் ஹெச்பியிலேருந்து 20 mm உயரத்தில் இருக்குது, 20 mm above ஹெச்பி அண்ட் 35 mm in front of VP, அதாவது வெர்டிகல் பிளேனுக்கு முன்னாடி 35 mm தள்ளி. ஸோ இதை நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா டாப் வியூவில் ஒரு சர்க்கிள் தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தெரியும். அப்போது நம்ம வரைஞ்சிடலாம். XY லைன் வரைஞ்சி டாப் வியூவில் ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிள் எப்படி வரையணும் அப்படின்னா அந்த சர்க்கிளோட மையப்புள்ளி XYலேருந்து 35 mm தள்ளி தான் வரையணும். கண்டிப்பாக அந்த 35 mm தள்ளி வரணும். எதுக்காக அப்படின்னா ப்ராப்ளத்தில் 35 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னா அந்த 35 mm தள்ளி மையப்புள்ளி வச்சு அந்த மையப்புள்ளியிலேருந்து 60 mm டயாமீட்டர், அதாவது ரேடியஸ் 30 mm எடுத்து வட்டம் வரைச்சு, ஆரம் 30 mm எடுத்து வரையணும். அப்போ தான் நமக்கு டயாமீட்டர் வந்து 60 கிடைக்கும். அடுத்து இந்த டயாமீட்டர் எப்படி குறியீடு செஞ்சுருக்கோன்னு பாருங்க. இங்கே ஒரு சிம்பிள் ஃபை அப்படின்னு இருக்குது. இந்த ஃபைன் டிராயிங் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம ஃபைன்னு சொல்லக்கூடாது, அதை வந்து டயாமீட்டர் 60 அப்படின்னு சொல்லணும். டிராயிங் ஷீட்டில் ஃபை அப்படின்ற சிம்பிள் இருந்தது அப்படின்னா அது வந்து டயாமீட்டர் அப்படின்னு வாசிக்கணும். டயாமீட்டர் 60. அடுத்து இந்த கோடு ஒரு 45 டிகிரியில் இல்லை ஒரு 75 டிகிரியில் இல்லை ஒரு 50 டிகிரியில் இல்லை ஒரு 35 டிகிரியில் பர்ஃபெக்டாக சென்டர் வழியாக போகிற மாதிரி வரையணும். சென்டர் வழியாக அந்த லைன் போகணும். 45 டிகிரி இல்லை ஒரு 50 டிகிரி இல்லை ஒரு 70 டிகிரி, 75 டிகிரி இல்லை ஒரு 25 டிகிரி அந்த மாதிரி வரையணும். 30, 60 வரையக்கூடாது.
இப்போ போன ப்ராப்ளத்துல ஹெக்ஸகன்ல வந்து 6 கார்னர் பாயிண்ட் காமிச்சோம். பட் இங்க வந்து அது இல்ல. அப்ப அத எப்படி காமிக்கிறது அப்படின்னா, நம்மளாவே இந்த வட்டத்த 12 பிரிவா பிரிச்சுக்கிறோம். கற்பனையில பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? இந்த மாரி 12 பிரிவா பிரிச்சுக்கிறோம். இத எப்படி நம்ம ஈஸியா டிராயிங் ஷீட்ல பிரிக்கலாம் அப்படின்றதுக்கு இடது பக்கம் தனியா ஒரு விளக்கம் குடுத்திருக்கு. இதுல நம்ம மினி டிராஃப்டர் வச்சு மையப்புள்ளி வழியா ஒரு ஹரிசாண்டல் லைன். மினி டிராஃப்டரோட ஹரிசாண்டல் ஸ்கேல வச்சு. அடுத்து மையப்புள்ளி வழியா செங்குத்து கோடு வரைஞ்சிட்டோம். அடுத்து நமக்கு 30, 60 செட் ஸ்கொயர் இருக்கும். அத வச்சு அதோட வேறு வேறு பக்கங்கள வச்சு நம்ம லைன் போடுறோம். இந்த சென்டர் வரைக்கும் கரெக்ட்டா இந்த எட்ஜ் வந்து வெர்டிகல் ஸ்கேல்ல கோயின்சைடா இருக்கணும். இந்த எட்ஜ் வந்து இந்த சென்டர் வழியா போகணும். அந்நேரம் இங்க ஒரு கோடு போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒண்ணு கிடைச்சிடும். அடுத்தது இந்த செட் ஸ்கொயரை திருப்பி திருப்பி வேற வேற வடிவத்துல வச்சு பண்ணிடணும். இந்த சென்டர் வழியா ஒரு லைன். அடுத்து இந்த கோணத்துல வச்சு ஆக்சுவலா இதை இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போய்க்கலாம். இதோட சைஸ் சின்னதா இருக்கு. பட் உங்க டிராயிங் ஷீட்ல பெரிய செட் ஸ்கொயர் இருக்கும். அது கரெக்டா இந்த சர்க்கிள் ஃபுல்லாவே வரும். மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு இது. அதை இப்படி வச்சு ஸோ நமக்கு 12 பிரிவா ஈக்குவலா வந்துருச்சு. இப்போ ஒரு வட்டத்துக்கு உள்ளடக்கிய கோணம் வந்து 360. 360 12ஆ பிரிச்சோம் அப்படின்னோம்னா, இந்த ஒரு செக்ஷனுக்கு கூடல 30 டிகிரி. அந்த 30 டிகிரி வரிசையா நம்ம போடுறதுக்கு எப்படி ஈஸியா நம்ம செட் ஸ்கொயர் வச்சு வரையலாம் அப்படின்றதோட விளக்கப்படம் தான் இந்த இடது பக்கம் காமிச்சது. இது நம்ம கிளாஸ்ல ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டியூட்டோரியல் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கிறேன். இங்க இருந்தாலும் தெரியணுன்றதுக்காக அதை காமிச்சிருக்கு. இப்போ இந்த 12 பாயிண்ட்டையும் நம்ம நேம் பண்ணணும். டாப் வியூல ஏபிசிடி அப்படின்றது. ஸோ ஏபிசிடி அப்படின்னு நேம் பண்ணியாச்சு. இப்போ இது டாப் வியூ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொன்று இந்த டயாமீட்டர் 60 குறியீடு செய்யறதுக்கு வந்து இந்த சோப்பு கலர் லைன் ஆரோ மார்க் காமிச்சிருக்கிறது வந்து சென்டர் வழியா லைன் போடணும். அதே நேரத்தில் ஆங்கிள் வந்து 25 இருக்கலாம், 35 இருக்கலாம், 45 இருக்கலாம், 75 இருக்கலாம், 50 இருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். எதுக்காக அப்படின்னா இதுல 30, 60, 90, 120, 150, 180 இது ஃபுல்லாவே என்ன ஆகுது? நம்ம 12 பிரிவா பிரிச்சிடறோம். அப்போ 30 டிகிரி லைன் போட்டோம்னா ஏற்கனவே பிரிக்கப்பட்ட லைன்லயே அந்த கோடு வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காகத்தான் அந்த 30, 60, 90, 120, 150 அப்படி இல்லாம 30இன் மடங்கா இல்லாம வேற ஒரு ஆங்கிள் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு நேர்கோடு தான். அந்த நேர்கோடு எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னா 20 mm எபோவ் ஹெச்பின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஏல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 20 mm தள்ளி ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிடும். அது ஏ டேஷ். அதே மாதிரி பி, சி, டி, இ, எஃப், ஜி. இப்போ அடுத்து ஹெச் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ல இருந்து வரக்கூடிய லைன்லேயே போகுது. ஐ, இ ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு. டி, ஜே ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல இருக்குது. சி, கே ரெண்டும் ஒரே இதாக இருக்கு. பி, எல் ஒரே இதாக இருக்குது. இப்போ இதை இணைச்சு ஒரு ஹரிசாண்டல் லைன். இதான் டாப் சாரி ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூ நேம் பண்ணுறதுக்கு நமக்கு ஏ டேஷ் பி டேஷ் கொடுத்துருச்சு வரிசையா. ஏக்கு நேர்மேல ஏ டேஷ், பிக்கு நேர்மேல பி டேஷ். அந்த பி கோடு போகும்போதே எல்ல டச் பண்ணி போகுது. அதனால எல் டேஷும் அதே இடத்துல தான் கிடைக்கும். அது பிராக்கெட். ஏன்னா எல் டேஷ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. இங்கேருந்து பார்க்கும்போது பிக்கு பின்பக்கம் போயிருது. அதே மாதிரி சி டேஷ் கே டேஷ் ஒரே இடத்துல வருது. கே டேஷ் வித்தின் பிராக்கெட். டி டேஷ் ஜே டேஷ் ஒரே இடத்துல வருது. ஜே டேஷ் வித்தின் பிராக்கெட். இ டேஷ் ஐ டேஷ் ரெண்டு ஒரே இடத்துல வருது. ஐ டேஷ் வித்தின் பிராக்கெட். எஃப் டேஷ் ஹெச் டேஷ் ரெண்டு ஒரே இடத்துல வருது. ஹெச் டேஷ் வித்தின் பிராக்கெட். இந்த கடைசியா இருக்கிறது ஜி டேஷ். ஸோ இதுபடி தான் நம்ம சிம்பிள் பொசிஷன், அதாவது இதுவுமே இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பிளேன் parallel to one plane of projection and perpendicular to the other. தேர்ட் ப்ராப்ளம் இது. இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா draw the projections of a pentagonal plate of 30 mm sides when one of its sides is on the VP and its surface is inclined at 60 degree to the VP.
ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அதாவது பொருள் வந்து ஒரு பென்டகனல் பிளேட், ஐங்கோணம் வடிவத்தில் உள்ள ஒரு பிளேன் சர்ஃபேஸ், சமதள பரப்பு பிளேட்டு. அதோட சைடு வந்து 30 mm. when one of its sides is on the VP. ஸோ ஐங்கோணத்தில் 5 பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து விபியிலே இருக்குது. and its surface is inclined at 60 degree to the VP. சர்ஃபேஸ் வந்து 60 டிகிரி இருக்கு விபி. இப்போ plane surface is perpendicular to one plane and inclined to the other. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் விபிக்கு ஒரு கோணத்தில் 60 டிகிரிக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு பக்கம் வந்து செங்குத்தா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். சரி, இதை வந்து நம்ம எப்படி வரைகிறது அப்படின்னா, இது ஒரே ஸ்டெப்ல நம்ம வரைய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பென்டகனல் பிளேட் வந்து செங்குத்தா இருக்கு. எதுக்கு செங்குத்தா இருக்கு? ஹெச்பிக்கு செங்குத்தா இருக்கு. அப்போ டாப் வியூ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அந்த லைனோட நீளம் வந்து நமக்கு தெரியாது, ப்ராப்ளத்தில் கொடுக்கல. டாப் வியூ எவ்வளோ நீளத்தில் இருக்குன்றதை கொடுக்கல. ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னம்னா ட்ரூ ஷேப் சைஸ் தெரியாது. பென்டகனோட உண்மையான வடிவம், உண்மையான அளவு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் இன்க்ளைன்ட் அட் 60 டிகிரிஸ் டு த விபி. 60 டிகிரி இருக்கு. அப்போ ஃப்ரண்ட் வியூவும் வரைய முடியாது, டாப் வியூவும் வரைய முடியாது. ரெண்டு ப்ராப்ளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹெக்ஸகன் டாப் வியூவில் தெரியும், அது பேரலல் அப்படின்றனால அந்த ஷேப்பை நம்ம வரைஞ்சாச்சு. அதே மாதிரி ரெண்டாவது ப்ராப்ளத்துலையும் பேரலல் டு ஹெச்பி சர்க்கிளை வரைஞ்சாச்சு. பட் இங்கே வந்து வரைய முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிளேன் சர்ஃபேஸ் வந்து முதல்ல விபிக்கு பேரலல் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு வரையும். 60 டிகிரிஸ் டு த விபின்னு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம இட் இஸ் பேரலல் டு விபின்னு அசியூம் பண்ணிட்டு வரையும். வரைஞ்சிட்டு அதோட கரஸ்பாண்டிங் டாப் வியூவையும் வரையும். அதுக்கப்புறம் அந்த டாப் வியூவை ரொட்டேட் பண்ணி கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூவை நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் XY லைன் வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த விபிக்கு இந்த பென்டகன் வந்து இணையா இருக்கு, பேரலா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ பேரலா இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் வியூவில் பென்டகனோட உண்மையான வடிவம், உண்மையான அளவு தெரியும். ஸோ அப்போ அதை பென்டகனை நம்ம ஃப்ரண்ட் வியூவில் வரையணும். எப்படி வரைகிறது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பென்டகனை எப்படி வரைகிறது அப்படின்றது இந்த பக்கம் ஒரு விளக்கப்படும். இது நம்ம வந்து 2H பென்சிலில் வரையணும். ஏன்னா இது ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ கிடையாது. இது அசியூம் கொடுத்துருக்கிறது 60. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது இந்த கோடு. இந்த கோடு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னா 30 mm இந்த சைடு. அதுக்கடுத்து ப்ரொட்ராக்டரை இந்த மையப்புள்ளியில் வச்சு, அனிமேஷனில் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு, 72 டிகிரி இந்த கீழ் பக்கத்துலேருந்து எடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு அதை இணைச்சோம். அடுத்து இந்த ப்ரொட்ராக்டரை இங்கே கொண்டு வந்து வைக்கணும், அதே ப்ரொசீஜர். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 72 டிகிரிஸில் இருக்குது. அடுத்து உள்ளது 75, 60, 75, 90. இதில் 15, 15 போகுது. ஸோ 72ன்றது நடுவில் இருக்குது. 75ன்றது அது 75 எடுத்துக்கூடாது, இது 72. அடுத்தது இதை அங்கே கொண்டு போய் வைக்கணும், அதே மாதிரி இந்த பக்கம். ஸோ இந்த 72ன்றது 5, 20, 35, 45, 72. இங்கே இந்த பாயிண்ட் எடுக்கும்போது இங்கே இருந்து வரும், ஆனால் இந்த சென்டர் இங்கே இருக்கும். இப்போ இந்த லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய 30 mm காம்பஸில் எடுத்து இதில் ஒரு ஆர்க் கட் பண்ணி, இது 30 mm, இதிலிருந்து இது வரைக்கும் 30. அதே மாதிரி இந்த பக்கம் 30.
இப்போ அதே 30 காம்பஸ்ல எடுத்து இதை மையமா வச்சு ஒரு ஆர்க், இதை மையமா வச்சு ஒரு arc, அதே மாதிரி இதை சென்டரா வச்சு ஒரு ஆர்க். ரெண்டு இன்டர்செக்ட் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட். ஸோ இதுபடி தான் நம்ம ஹெக்ஸாகன் வரையணும். இது தெரியணுன்றக்காக திக்கா போட்டு காமிச்சிருக்கு. பட் இங்கே எல்லாமே 2H பென்சிலில் இருக்கும். ஸோ வரைஞ்சிட்டு இதோட அளவு 30. எல்லா பக்கத்துக்கும் காமிக்க தேவையில்லை, ஒரே ஒரு பக்கத்துக்கு காமிச்சா போதும். இதோட பாயிண்ட்ஸ் ஏபிசிடி, சாரி ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ் இ டேஷ், எனது ஃப்ரண்ட் வியூ. இதோட கரஸ்பாண்டிங் டாப் வியூ ஸோ எக்ஸ்ஒய் லைன்லேயே நமக்கு டாப் வியூ கிடைக்குது. எதுக்காக அப்படின்னா, நான் முதல் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த பிளேன் சர்ஃபேஸ் வந்து விபிக்கு இணையாக இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணியிருக்க சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த பிளேன் சர்ஃபேஸ் வந்து விபியிலே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம். விபியிலே இருந்தாலும் அது வந்து விபிக்கு இணை தான். ஏன் விபியிலே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் இஸ் ஆன் த விபி. ஒரு பக்கம் வந்து விபியிலே இருக்குன்னு கொடுத்துருக்கு. அதனால நம்ம ஒரு பக்கம், அதாவது இந்த ஏ டேஷ் பி டேஷ் அந்த பக்கம் மட்டும் விபியில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால மொத்த சர்ஃபேஸுமே விபியில் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு முதல் இதை வரைஞ்சிட்டோம். இப்போ இதோட டாப் வியூ தான். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்ற எட்ஜை விபியிலே வச்சுட்டு மிச்ச சர்ஃபேஸ் அப்படியே நம்ம விபியில இருந்து நகட்டிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா ஒரு 60 டிகிரி கோணத்துல வரும். அப்பயுமே வந்து இந்த டாப் வியூ வந்து இதே லென்த் இருக்கும். ஆனா இப்படி ஹரிசாண்டலா இருக்கிறதுக்கு பதிலாக இன்க்ளைண்டா இருக்கும், 60 டிகிரில இருக்கும். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டாப் வியூவை 60 டிகிரி ரீஓரியன்ட் பண்ணி நம்ம வரைய போறோம். ஸோ அப்போ ஏதோ ஒரு ஆர்பிட்ரியா எக்ஸ்ஒய் லைன்ல ஒரு புள்ளியை வச்சுட்டு இந்த லென்த் இதான் டாப் வியூ. இந்த டாப் வியூ சிவப்பு கலர்ல இங்கே காமிச்சிருக்கு. அதை ஒரு 60 டிகிரி லைன் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து, ஸோ 60 டிகிரி லைன் வர்றதுக்கு ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த செட் ஸ்கொயரை இப்படி வச்சு டைரெக்டாக லைன் போட்டுடலாம். இந்த லைனோட நீளம் வந்து இந்த ஏலேருந்து டி வரைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் இது 60 டிகிரி A1 B1, இந்த பாயிண்ட் D1. எதுக்காக டாப் வியூவில் A1 B1 பிரிக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஏபி கொடுத்தாச்சு, ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறக்காக இதை கொடுத்தாச்சு. இப்போ இந்த இசி நமக்கு நடுவில் வேணும். அதை வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இந்த ஏல இருந்து இ எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத காம்பஸில் எடுத்து அதை இங்கே கட் பண்ணிடணும். ஆர்க்கு கட் பண்ணணும். ஆர்க்கு கட் பண்ணல, ஒரு சோப்பு கலர் லைன் போட்டு காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஈஸி. இப்போ நம்ம இந்த டாப் வியூவை ரீஓரியன்ட் பண்ணியாச்சு, மாற்றி வரைஞ்சாச்சு 60 டிகிரியில். ஏன் 60 டிகிரியில் வரைகிறோம்? இங்கே பிளேன் சர்ஃபேஸஸ் இன்க்ளைண்டட் 60 டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்கு, டு த விபின்னு கொடுத்துருக்கு. அதனால இப்படி மாற்றி வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ என்னன்னு வரைய போகிறோம். ப்ரொசீஜர், ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் ஒரு வெர்டிக்கல் லைன். இப்போ இந்த ஏ அப்படின்ற பாயிண்ட்டை ஃப்ரண்ட் வியூவில் எடுக்கணும் அப்படின்னா, A1ல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கே ஏ டேஷ்ல இருந்து ஹரிசாண்டல் லைன், ரெண்டு மீட் பண்ணக்கூடியது A1 டேஷ். அதே மாதிரி பி பாயிண்ட் வேணும் அப்படின்னா, B1ல இருந்து வெர்டிக்கல் லைன், இங்கே பி டேஷ்ல இருந்து ஹரிசாண்டல் லைன், ரெண்டு மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து B1 டேஷ். அடுத்து C1 டேஷ் வேணும் அப்படின்னா, இந்த C1ல இருந்து வெர்டிக்கல் லைன், இங்கே C டேஷ்ல இருந்து ஹரிசாண்டல் லைன், ரெண்டு மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து C1 டேஷ். அதே C1ல E1 இருக்குது. ஸோ அது வழியா போகுது. இங்கே E1 டேஷ்ல இருந்து ஹரிசாண்டல் லைன், சாரி E டேஷ்ல இருந்து ஹரிசாண்டல் லைன் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் வந்து E1 டேஷ். கடைசி மிச்சம் இருக்கிற பாயிண்ட் வந்து D. ஸோ இப்போ D1ல இருந்து வெர்டிக்கல் லைன், இங்கே D டேஷ்ல இருந்து ஹரிசாண்டல் லைன், ரெண்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் வந்து D1 டேஷ். இப்போ நம்ம இந்த A1 டேஷ் B1 டேஷ், B1 டேஷ் C1 டேஷ், C1 டேஷ் D1 டேஷ், E1 டேஷ் A1 டேஷ் ப்ராப்பர் சீக்வன்ஸில் தொடர்ச்சியாக நம்ம திக் லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஏன் இப்படி டில்ட் பண்ணுறோம் அப்படின்றத
நான் வந்து கிளாஸில் விளக்கம் கொடுத்துருக்குறேன். இது இந்த ப்ரொசீஜர் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி வரையணுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். வேறு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல. ஸோ கிளாஸில் நடத்துனதை வச்சும் இதில் சொல்லியிருக்கிறத வச்சும் கார்லேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.